கார்ல அமைச்சர்கள்லாம் வந்து அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. போய் பாருங்க, கூட கும்பிடு போடுறான் சமூக நீதி பேசிட்டு அதை பத்தி பேசணும், அதை பேச மாட்டேங்கிறீங்க. இந்த அம்மாவை நான் என்ன கேட்கிறேன்னா, போறாங்கன்னா முதலமைச்சராகவே இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க, காரை மதிக்கிறாங்கன்னா என்னமா என்ன விஷயம் கேட்டுட்டு போவாங்க. அது வந்து அவரோட பண்பு. இவர் வந்து அதை வந்து கேட்கவே இல்லை, அதை வந்து மதிக்கவே இல்லை. அவங்க ஒரே ஒரு செய்தி தாமா, தலைவன் யாரை அறிவிக்கிறாரோ அவர்களை பின்தொடருங்கள். இதுதான் கட்சியினுடைய நோக்கம், கொள்கை. தலைவர் ஒருத்தர் அறிவிக்கிறாருன்னு சொன்னா சும்மா அறிவிக்க மாட்டாரு. அவர் பின்னாடி நீங்க நடக்க முடியாது. உங்களுக்கு பதவி வேணும்னா வரும். உங்களுடைய போராட்டமும், உங்களுடைய கட்சிக்கான பணி, கட்சிக்கான வளர்ச்சிக்கான உதவி எல்லாமே நடக்கும்போது தானே உங்களுக்கு வரும். தலைவர் ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறாருன்னா அவர் பின்னால போய் வேலை செய்ய வேண்டியதானே. நம்மளுக்கு என்னைக்கா தலைவர் நேசிக்கிறீங்கல்ல, நேசிக்கிறவங்க என்ன செய்யணும்? தலைவர் அவர் அறிவிச்சிருக்காரு, நம்ம களப்பணியாற்றணும், அவரோட இணைந்து பணியாற்றணும் அப்படிங்கிற மனநிலை வராம காரம் மறிக்கிறதுனா என்ன மனநிலை? விளம்பரம், ஒரு விளம்பர தேடல். அங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, போய் என்ன வேணாலும் பாரு, கார்ல குறுக்கிய விழு, கார் உன் மேல ஏறிச்சுன்னா செத்துப்போ, நாங்க பாத்துக்கிறோம், உன் வீட்டுக்கு எல்லாத்தையும் நாங்க நிதியா கொடுத்துக்கிறோம்.